நம்ம தமிழ் சினிமால சில படங்களுக்குன்னு ஹீரோனியோட தேவையே இருக்காது. அதாவது அந்த படத்துக்கு ஹீரோயினே தேவை இருந்திருக்க மாட்டாங்க. பட் வேற வழியே இல்லாம அந்த படத்துல ஹீரோயினை வச்சு ரிலீஸ் பண்ண 4 படங்களா இந்த வீடியோல பார்க்கலாம். 4வதா 2015 நம்ம தலை நடிச்சு ரிலீஸ் ஆன வேதாள மூவில வந்த ஸ்ருதிஹாசன். இந்த படத்துல இவங்களுக்குன்னு தனியா பெரிய ரோல் எதுவுமே இருந்திருக்காது. சொல்ல போனா இந்த படத்துக்கு இவங்க தேவையே இருந்திருக்க மாட்டாங்க. பட் வேற வழியே இல்லாம நடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்க வந்து கிரிஞ்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. 3வதா 2020 நம்ம தலைவர் நடிச்சு ரிலீஸ் ஆன தர்பார். இந்த படத்துல நடிச்ச நம்ம நயன்தாராக்கு பெரிய ரோல்னு எதுவுமே இருந்திருக்காது. இந்த படத்துல ஹீரோயின் இருக்கணும்ன்றதுக்காக வச்ச மாதிரி தான் இருக்கும். I think you should take him to ENT. Throat problem நினைக்கிறேன். 2019 அதே நம்ம தலைவர் நடிச்சு ரிலீஸ் ஆன பேட்டை. இந்த படத்துல நடிச்ச நம்ம திரிசானா அந்த ஒரு படத்துக்கு தேவையே இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் நம்ம தலைவருக்கு ஒரு ஜோடி இருக்கணும்ன்றதுக்காக நடிக்க வச்சிருப்பாங்க. ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2022 நம்ம தளபதி நடிச்சு ரிலீஸ் ஆன பீஸ்ட். இந்த படத்துல நடிச்ச நம்ம பூஜாலாம் இந்த ஒரு படத்துக்கு தேவையே இருந்திருக்க மாட்டாங்க. இதுவுமே இந்த ஒரு படத்துல ஹீரோயின் இருக்கணும்ன்றதுக்காக நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அரபிக் சாங்ல மட்டும்தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க.